இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வரப்போதே. மெயின் ரோல் பண்ண வேண்டிய என்னைய கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிட்டிங்களாடா. எல்லாம் தலை எழுத்து. தம்பிங்களா இந்த பக்கம் திரும்புங்க. இந்த பாருங்க, இது விவோ Y100, இது விவோ U10 மாடல். ரெண்டுல எது ஒண்ணுமோ பாருங்க. விவோ U10 இது எவ்வளவு பிரைஸ்? அது 20,000 வரும். அப்ப இது வேணாமா? பிரைஸ் எவ்வளோ? அது 8,000 வரும். 8,000. இது நல்லா இருக்குல்ல? அப்போ இது ஓகேண்ணா. இது ஓகேவா? இது ஓகே. மச்சான் ஃபோன் வாங்கிட்டு சரி, இது எப்படி விட்டு தெரியாம வச்சிருக்க போறேன் தெரியல, பார்த்துக்கலாம். டேய் மச்சான், நாளையிலேருந்து ஸ்கூல் 10 நாள் லீவு. இது எப்படி விட்டு தெரியாம வச்சிருக்க போறேன். எனக்கு உங்க அப்பா பார்த்தாலே உச்சாவே வருது. நீ பார்க்க போற என் ராஜதந்திரத்தை பொறுத்திருந்து பார். என்ன பண்ண போற? அழுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சில. சத்தமே வரக்கூடாது. அம்மா ஏன்டா குளிர் ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஃபேனே ஓடல, ஃபேன் ஆஃப் பண்ண சொல்றான். டேய் சொல்றா. டேய் 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடுறா. டேய் 12 வைடா. சபா வாட்ஸ்அப் லாகின் ஆகிறதுக்குள்ள நம்ம வாஷ் அவுட் ஆயிருப்போம்டா சாமி. நான் குளித்தால் தீபாவளி. குட் மார்னிங்கா. ஐயோ ஃபோனு. அக்கா ஏண்டா அக்கா கதவை திறக்கா, குளிக்கணும். இப்பதானடா குளிச்ச? அக்கா அடிக்கிற வேலைக்கு 10 தடவை குளிச்சாலும் பத்தாதுக்கா, கதவை திறக்கா. டேய் போடா. ஐயோ சோ உள்ள வேற ஃபோன் இருக்கு, பார்த்தா முடிஞ்சிடும். ஐயோ என்ன பண்றது?
அக்கா உன் ஃபோனுக்கு அம்முன்னு யாரும் ஃபோன் பண்றாங்க. அம்மா எடுக்க போறாங்க. பிச்சுட்டு ஓடுது பாரு. டேய் 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றா. என்ன உள்ள சத்தம்? அம்மா ஒன்னும் இல்லம்மா, குளிச்சுட்டு இருக்கம்மா. தண்ணி சத்தமே கேட்கல. என் பையன் மட்டும் ஒரு நாளைக்கு 4 தடவை குளிப்பான். அப்பாடா எல்லாம் தூங்கிட்டாங்க. அச்சோ அச்சோ அச்சோ. ஐயோ டிவி வேற ஆன் ஆயிடுச்சு. ரிமோட் எங்கன்னு தெரியலையே. டிவி எப்படி ஆன் ஆயிருக்கும்? தேடு 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 தேடு. இந்த பசங்க ரிமோட் எங்க வச்சாங்க? ஒருவேளை இவன் ரூம்ல இருக்குமோ? தேடு 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 தேடு. கிடைச்சிருச்சு. வர வர இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. டிவி ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. போயிட்டாங்களா? அப்பாடா. Double kill. அடச்சா. சொல்றா. ஹலோ. என்ன? ஆண்ட பம்பாடச்சான் என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இன்னும் மாட்டல நின்னு. அது எப்பறா நான் மாட்டுவேன்? அந்த ஆண்டவனே இறங்கி வந்து நான் மாட்ட மாட்டேன்டா. சரி சரி. அப்புறம் இவன் இருக்கான்ல ராகுல், அவன்கிட்ட என் பேட் இருக்குடா, நாளைக்கு அது வாங்கிட்டாடா. டேய் இப்போ நான் மேட்ச்ல இருக்க மூட்டு போன விடா. ஓகேடா. அம்மா என்ன வெளியே இருக்குது? ஐயோ ஒன்றும் வர இல்லையே. அப்பா அப்பா
என்னடா அது? இப்ப ரீசார்ஜ் பண்ண முடியுமா முடியாதா சொல்றா வெண்ண. ஏய் உன் பையன் டிக்கிட்டாண்டி. ஐயோ அப்பா போனை பார்த்துட்டாருடா. இப்போ என்ன பண்றது? உன் போன்னு வந்து சொல்லி வாங்கிட்டு போயிருடா. அப்பாக்கு இன்னும் லாக் பட்டன் கூட தெரியாது. சரிடா. தம்பி சிப்ஸ் சாப்பிட்ற? இல்லைங்கப்பா, பரவாயில்ல. டேய் சாப்பிட்ற? சரி. கூச்சமே இல்லை. பசிக்கும்ல. ஏதுடா உனக்கு ஃபோனு? ஃபோனை எவ்வளோக்கு வாங்கினேன்? 8K. 8Kவா? எங்கே வாங்கின? மேஜிக் மொபைல்ஸ். நம்ம தச்சு கொண்டு அந்த மேஜிக் மொபைலா? ஆமாம், அந்த ஃபோனை கொடு. மேஜிக் மொபைல் தானே சொன்னான். ஐயோ கம்முனுடா. ஹலோ மேஜிக் மொபைல்ஸ். தம்பி நான் அசோக் பேசுகிறேன் தம்பி. சொல்லுங்கண்ணா. நம்ம பசங்க வந்து நேற்று ஃபோன் வாங்கியிருந்தாங்களாம்மா. ஓகே. சஞ்சய் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்கிறீங்களா? என்ன மாடல்? என்னடா ஃபோன் வாங்கினீங்க? விவோ U10ங்கப்பா. விவோ U10ங்கப்பா. தம்பி விவோ U10 ஆமா. நான் இதில் 4 பேர் வாங்கியிருக்காங்க. நேம் எதாவது மென்ஷன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். சஞ்சய்ன்ற பேர் வாங்கியிருக்காங்களா? சஞ்சய்ங்களா? நான் 4 பேர் வாங்கியிருக்காங்க. சஞ்சய்ங்கிற பேர் இல்லை, வேற. சஞ்சய் இல்லையா? வேற யார் பேரில் கண்ணா வாங்கியிருக்காங்க? அருண், சந்துரு, விகாஸ், தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன்ற பேரில் வாங்கியிருக்காங்களா? நானா? நேம் என்ன? தமிழ்ச்செல்வனா? இதுதான் உன் ராஜதந்திரமா? மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், உங்கள் அப்பா நம்பர் கொடுங்க. அப்பா நம்பர் எதுக்கு? கூட அப்பா தான் தெரியும். உங்கள் ஆளணும் உங்கள் அப்பாவுக்கு கொடுங்க. 90 சொல்கிறேன் நம்பரை. 25. இது இல்லை, வேற. வேறையா? நம்பரை சொல்கிறா. 902578. டேய் கரெக்டாக நம்பர் சொல்லு. அப்பா
இந்த ஃபோன் வாங்கினது உங்கள் பையன் தான், நான் ஒத்துக்கிறேன், அது தப்பு தான். ஆனால் எனக்கே தெரியாமல் கடையில் என் பேர் கொடுத்துருக்கான் பண்ணால. இனிமேல் நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் போகிறேன். பாத்தியாண்ணா, அவனை நம்பி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. முதல்ல உனக்கு ஃபோன் எதுக்கு இப்போ? என்டர்டெயின்மெண்ட்டுக்குப்பா. வீட்டில் உள்ள டிவி வாங்கி நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்குது, இதில் பார்த்தா அவனுக்கு போதாதா? என்டர்டெயின்மெண்ட்டு வெளியே வந்து பாடுறாங்க, குண்டு செட்டில் குதிரை ஓட்டிட்டு இருக்காதீங்கடா. வீட்டுக்கு வெளியே வந்து முதல்ல பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் வாங்கியிருக்கிறான், அவன் ஃபோன் வாங்கியிருக்கான், இவன் ஃபோன் வாங்கியிருக்கான்ட்டு அவன் தேவைக்கு வாங்கலை, அடுத்து வச்சுக்கிறான்ட்டு பந்தாக்கு தான் வாங்கி வச்சுக்கிறாங்க. புரியுதா? கரெக்டான வயசுல உங்க ஃபோன் வந்து சேரும். உனக்கு இப்போ தேவையானது இது இல்லை, உனக்கு தேவையானது இதுதான். செஞ்சிருவாங்களா? டவுட்டு தான். பார்த்தா தெரியலையே. பார்த்தா தெரியாது, வச்சு யூஸ் பண்ணாதான் தெரியும். நாம இல்லாம இந்த உலகம் வாழ்ந்துருமா? வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படி போடுங்க. கேட்டீங்க சோடாவா? 13 பேர் சோடா.